வணக்கம். நாம் இப்போ divisibility ஆஃப் அ நம்பர் பை 6, 12, 15, 18, 24, 40 அண்ட் 60 இதை பார்க்க போகிறோம். ஒரு நம்பர் வந்து 6ஆல் 12ஆல் 15ஆல் இந்த மாதிரி நம்பருங்களில் டிவைட் ஆகுதான்னு எப்படி செக் பண்ணலான்ட்டு. இவங்களாம் வந்து காம்போசிட் நம்பருங்க. இவங்க ப்ரைம் இல்லை, இவங்களாம் காம்போசிட் நம்பருங்க. சரிங்களா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஒரு ஐடியா உங்களுக்கு இந்த நம்பருங்களுக்கெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சதுனால் நீங்கள் அதுக்கு வேறு காம்போசிட் நம்பருங்களுக்கு இதே மாதிரி ஃபாலோ பண்ண வேண்டியதான், இதே பேட்டர்னை. சரிங்களா? வாங்க. ஃபஸ்ட்டு டிவிசிபிலிட்டி பை 6 அப்படின்னீங்கன்னாவே அப்போ 6 வந்து நாம் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதுவோம். ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். பாருங்க, இதை வந்து 2 into 3 இப்படி எழுதலாம். ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ். சரிங்களா? ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாண்டர்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கெனானிக்கல். ஸ்டாண்டர்ட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இல்லைன்னா கெனானிக்கல் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த ஜிசிடிஎல்சிஎம் அந்த வீடியோஸில் நம்ம இதை திருப்பியும் பார்ப்போம். அது வரைக்கும் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 2 into 3 அப்படி எழுதிக்கலாம். இது எப்படி இப்படி கூட சிலர் பண்ணுவாங்க. 6ன்னு போட்டு ஃபஸ்ட்டு 2லேருந்து ஆரம்பிக்கணும், சின்ன ப்ரைம்லேருந்து. 2 3s are 6 இப்படி போகிறது. இப்போ 12 போக போக நீங்கள் டைரெக்டாகவே சொல்லலாம். 12 எப்படின்னா 6 into 2 அப்படி பண்ணுறதை விட 4 into 3 அப்படி பண்ணும். அப்போ வந்து 2 squared into 3 இப்படி பண்ணும். அதாவது 12 ஃபஸ்ட்டு 2ல் ஆரம்பிக்கிறீங்க, 2 6, அப்புறம் 2 3. இதெல்லாம் போக போக நீங்கள் என்ன பண்ணலாம்னா மைண்ட்லேயே பண்ணிக்கலாம். 4 into 3ன்னு போட்டு இதை வந்து 2 squared into 3 அப்படி எழுதலாம். அப்போ 15 வந்து 3 into 5 இப்படி போகலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டிவிசிபிலிட்டி பை 6னால் அந்த கொடுத்துருக்க நம்பர் 2லையும் டிவைட் ஆகணும், 3லையும் டிவைட் ஆகணும். அப்போ தான் அந்த நம்பர் 6ல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 48 கொடுத்தாங்கன்னா இது கடைசி டிஜிட் 2ல் டிவைட் ஆகிறதுனால 2லையும் டிவைட் ஆகிடும். அதே மாதிரி 8 + 4 12. அப்போ 12 வந்து 3ல் டிவைட் ஆகிறதுனால அதை 2 + 1 அதை திருப்பியும் போகலாம். 2 + 1 3. 3ல் டிவைட் ஆகிறதுனால இது 3லையும் டிவைட் ஆகும், 2லையும் டிவைட் ஆகும், 3லையும் டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பர் 48 வந்து 6ல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். இப்போ 12க்கு இப்படி எழுதிடணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிட்டு 2 squared எவ்வளோங்க 4. அப்போ 4 அது இல்லாமல் 3, 4ம் 3லையும் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ தான் அந்த நம்பர் 12ல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ 15க்கு வந்தீங்கன்னா 3 into 5, 3லையும் டிவைட் ஆகணும், 5லையும் டிவைட் ஆகணும். இப்போ 18க்கு வாங்க. 18 இதை வந்து 2 9, 9 வந்து 3 squared. அப்போ 2 times 3 squared. இப்போ 2லையும் டிவைட் ஆகணும், 9லையும் டிவைட் ஆகணும், 2லையும் டிவைட் ஆகணும், இந்த என்டையர் நம்பர் 9லையும் டிவைட் ஆகணும். இது அப்படியே நீங்கள் எடுத்துக்கணும், 4ஆலையும் டிவைட் ஆகணும்னு. சரிங்களா? இப்போ 24 2 12 2 6, இப்போ 2 3. இப்போ பாருங்க, 2 cubed into 3, 8 3s are 8. இதுலேயும் டிவைட் ஆகணும், இதுலேயும் டிவைட் ஆகணும், 8லையும் ஆகணும், 3லையும் ஆகணும். இப்போ வாங்க 40க்கு. 40 வந்து 8 5s are போடலாம். அப்போ 8 2 cubed into 5. சரிங்களா? 8லையும் டிவைட் ஆகணும், 5லையும் டிவைட் ஆகணும். இப்போ 60க்கு வந்தால் 15 4s are 60. அப்போ 4 வந்து 2 squared, 15 வந்து 3 into 5. இதுதான் வந்து 60. அப்போ கொடுத்துருக்க நம்பர் 4லையும் டிவைட் ஆகணும், 3லையும் டிவைட் ஆகணும், 5லையும் டிவைட் ஆகணும். அப்போ தான் அந்த நம்பர் வந்து 60ல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ எந்த காம்போசிட் நம்பர் கொடுத்தாலும் கெனானிக்கல் ப்ரைம் ஃபேக்டரி ஸ்டாண்டர்ட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபார்மில் எழுதிட்டு அப்புறம் மெத்தட் அந்த ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரும் அடுத்த நம்பரும் இந்த 4 into 3, 3 and 5, 2 and 9,
எயிட் அண்ட் த்ரீ. இப்போ எயிட் அந்த நம்பர் அப்படியே எயிட் அண்ட் ஃபைவ். இப்போ ஃபோர், த்ரீ அண்ட் ஃபைவ் அப்படி நீங்கள் எழுதிடணும். ஃபோர், த்ரீ அண்ட் ஃபைவ் அப்படி இந்த மூணுலேயும் டிவைட் ஆனால் தான் அந்த நம்பர் வந்து சிக்ஸ்டியில் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, நன்றி. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.